சிவன் சிரத்தின் மேலே அமர்ந்திருக்காங்க ஆளுமா என்னை பார்த்து ஏகலமாக சிரிக்கின்றாள். எப்படி உனக்கு சிரிப்பு வரும்? உனக்கு சிரிப்பு அநியாயம் யார் செய்வார்? இதை யார் செய்வார்? இதை யார் செய்வார்? அநியாயம் அநியாயம் யார் செய்வார்? இதை யார் செய்வார்? இதை யார் செய்வார்? யார் செய்வார்? யார் செய்வார்? இதை யார் செய்வார்? சதிகார என்று உலகம் தூற்றுமே. ஆமா போர் அடிக்குது, ஜாலியா இருக்குது. சிவனுடைய சிரத்தில் அமர்ந்து கொடுக்கிறானே ஜடாபரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த கங்காதேவி நான் தான். கங்காதேவி ஈசனுடைய சிரத்தில் அமர்ந்திருக்கின்ற ஆணவம் ஆகினால்தான் என்னை பார்த்து கேவலமாக சிரித்தார். உன்னை பார்த்து சிரிக்கவில்லை. கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. ஆணவமாக சிரித்தது தப்பா இல்லையா? பாவி, உன்னை பார்த்து நான் சிரிக்கவில்லை. சுவாமி இப்பொழுது வேண்டுமால பாமர மக்களுக்கு கேட்கும் வரத்தை கொடுத்து விட்டு அதன் பின் மாட்டி தவிப்பார். அதை நினைத்தே நான் சிரித்தேன். மக்களுக்கு கேட்கும் வரத்தை அள்ளி அள்ளி கொடுத்து விட்டு வரும் விளைவு தெரியாமல் மாட்டிக்கொண்டு முழிப்பார். அதை நினைத்தே நான் சிரித்தேன். அது யாரு கொடுக்கணும் கேட்டேன். வார்த்தை யாரு கொடுக்கணும்? ஆமா ஈஸ்வரம் கணவனா ஈஸ்வரம் உனக்கு கணவனா? அவர்தான் கூட்டுக்காரு. ஆமா கிடையாது. சொல்லுறியா? தெய்வ ரகசியங்களை உன்னிடம் உரைப்பது தவறு. பத்து அப்படியே பாப்பா வாடிங்க. யாரும் தெரியாது அவங்கள்ட்ட போய் சொல்லு. உன் கணவன் ஈசன், அவனுக்கு நீ மனைவின்னு. சொல்லுங்க எங்கன்னா வரீங்களா? அவன் என்ன சொல்றான்? இவன் என்ன சொல்லுகிறா? என்ன சொல்றாங்க? ஈசனுடைய மனைவி இவளா ஈசனுக்கு மனைவி? இவனுடைய கணவன் ஈசன் அல்ல. முதல் இவனை தாலி கட்டியது அதாவது சந்திர மகாதேவன் என்றவங்களுடைய ஒரு மன்னர். அந்த மன்னனுக்கு 7 குழந்தை சாவடிச்சா. எந்த பொம்பளை சாவடிப்பாளா? அதாவது 7
குழந்தையை சாவடிச்சுடுவாங்க. 7 குழந்தைய சந்திரமகாதேவன் நகர்வலம் சென்று கொண்டிருக்கார். அப்போ இவன் பூலோகத்திலே அழகான ஒரு பெண்மணியாக தோன்றி சென்று கொண்டிருக்கிறார். இவளை பார்த்த உடனே சந்திரமகாதேவன் அவர்களை மழகி விட்டான். அந்த அம்மா திருமணம் செய்தால் இந்த பெண்ணதான் திருமணம் செய்ய வேண்டும், இல்லை என்றால் சாக வேண்டும் என்று இவளிடம் கேட்கிறான் சந்திரமகாதேவன். பெண்ணு, இவன் திருமணம் செய்துக்கு நீ எதை சொன்னாலும் கட்டாம செய்வேன். இவன் என்ன சொல்லுவா? இவன் தேவலோகத்துக்கு, அவன் பூலோகவாசி, முடியாதுன்னு சொல்லணும். திருமணம் செய்துக்கிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை. என்னன்னு கேட்டு, உன்னை திருமணம் செய்து கொண்டால் நான் எதை செய்தாலும் என்ன செய்தாலும் ஏன் என்று கேட்க கூடாது. தெய்வ ரகசியங்களை வெளியே கூறக்கூடாது. செய்தெல்லாம் செஞ்சு விடுவாங்க தேவ ரகசியமா. அப்படி எதை செய்தாலும் ஏன் என்று கேட்க கூடாது. கேட்டார் என்றால் கிழமை உள்ள இருக்க மாட்டேன் சென்று விடுவேன் அப்படின்னு சத்தியம் வாங்கிக்கிறாங்க. அவர் சத்தியம் பண்ணி கொடுத்தாரு. பெண்ணை பார்த்தா ஆசை கொடுத்துட்டாரு. ஆனால் ஒவ்வொரு தினமும் குழந்தை கர்ப்பம் தரிக்கிறது, குழந்தை பிறகுது பாரு, ஆத்துல போட்டு சாவடிக்கிறான். குழந்தைய சாவடிச்சு யாராச்சும் மனம் வந்து சாவடிப்பாங்களா? 7 குழந்தையும் இதே மாதிரி சாவடிக்கிறான். அப்போ நாட்டு மக்கள் எல்லாம் சொல்றாங்க, மன்னா உங்களுக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வதற்கு ஆள் இல்லையே, குழந்தை வாரிசு இல்லையே, அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. ஏன்னு கேளுங்க. 8வது குழந்தை கர்ப்பம் தெரிகிறது. அப்பதான் போய் கேக்குறாரு, அவனுக்கு என்ன அறிவுக்குதா? மதிகட்ட மன்னன்றாங்களா? 7 குழந்தை கேட்கலாமா? 8வது குழந்தை போய் கேட்கிறான். அவன் என்ன சத்தியம் கேட்டா, ஏன் என்று ஒரு வார்த்தை கேட்க கூடாது. ஆகினால் 8வது கேட்ட உடனே அந்த குழந்தையை பெற்று கொடுத்து விட்டு வந்து விட்டார். அந்த மகாதேவனை சந்திர மகாதேவனை சிறைப்பிடித்தான் சிவன். அவனை சிறைப்பிடித்தான். இவளை சிரசுல உட்கார வச்சுக்கிறாங்க. அந்த 8வது குழந்தை யார் தெரியுமா? யாருங்க? மகாபாரதத்துல பீஷ்மர் சொல்லுவாங்க. பீஷ்மர் இவனுடைய புள்ளதான் அது. அப்படியா? அதெல்லாம் வாடாங்க. இப்ப இவன் சிரிச்சு தப்பு தானே. தப்புன்னு சொன்னா நான் சிரித்தது தவறு கிடையாது. தவறு கிடையாது. அடி எதுக்கு பேசுறாய் சொல்லடி. அடி எதுக்கு பேசுறாய் சொல்லடி. அடி எதுக்கு பேசுறாய் சொல்லடி. சம்பளம் உங்களுக்கு கிளம்புறோம்.
சுவாமி பாவி பொன் போல ஒரு பெண்ணு என்ன எடுத்துப்பா உன்னை போல ஒரு பொம்பளை வந்து என்ன பெண்ணு அவன் தண்ணிக்கு அரைச்சிட்டு போட்டுருக்கோம்ல நீ ஒரு பொம்பளை அடி பாடியே போ உன்னை இப்பயே விட்டுருவேன் ஆனா நீ ஒரே ஒரு வேலை தான் செய்யணும் ஒரே ஒரு வேலையா பாவி ஒரு தெய்வம் பெற்று பாராமல் சாட்டை கொண்டு வேட்டையாடினாய் உனக்கு நான் பணிவிட வேலை செய்வதா ஆமாம் என்ன வேலை பணிவிட வேலை ரொம்ப கஷ்டப்பட்ட வேலை உனக்கு ஒரு கஷ்டமும் தரமாட்டேன் ஏதோ அடிச்சுட்டு பாவம் தான் அதுக்குள்ள மன்னிப்பு கேட்டுறேன் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை ஏனென்றால் இந்த பூலோகத்தில் இப்ப ஏற்பட்ட பெண்மணியை என் வாழ்நாள் வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது அதனால் உன்னை எப்போது பார்த்தனே அப்போதே உன் அழகிலே மடங்கி விட்டேன் ஆகினால் கட்டி அழுத்து ஒரு முத்தம் கொடுத்து மாமா என்ன கட்டி அமர்ந்திருக்கக்கூடிய நான் உன்னை கட்டி அடைத்து முத்தம் தருவதா? அடப்பாவி, என்னை பார்த்து கட்டி அடைத்து முத்தம் கேட்கின்றாயே, இது நீதியா? இது தர்மமா? இது அடுக்குமா? இது முறையா? கேட்கின்றேன், கட்டி அடைத்து ஒரு முத்தம் கொடு, உன் அழகிலே மறைந்து விட்டேன். கண்ணே, இந்த பூ உலகிலே ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு விலை உண்டு. தங்கத்துக்கு ஒரு விலை உண்டு, முத்துக்கு ஒரு விலை உண்டு, மாணிக்கத்துக்கு ஒரு விலை உண்டு, முத்தாரத்துக்கு ஒரு விலை உண்டு. ஆனா ஒரு அழகுக்கு விலையே இல்லை அடி பெண்ணே. கண்ணே, என்ன விலையாகவே அந்த அழகை
என்ன நீ உயிர் தப்ப வேண்டும் என்றால் என்னை கட்டி அழைத்து கொடுத்தாதான் உன் உயிர் இந்த பாடம் என்னுடைய உயிர் இதை எடுத்து பிரிந்தாலும் சரி கட்டி அழைத்து முத்தம் ஒருபோதும் தர முடியாது முடியாது. ஏன் அழகு இல்லையா, அறிவு இல்லையா, ஆயுதம் இல்லையா? அனைத்தும் அந்த ஈஸ்வரன் ஜடாபரத்திற்குரிய நான் அந்த ஈஸ்வருக்கு மட்டுமே புரியவில்லை. அப்படி இருக்கும் பொழுது மானிடப்பதன் உன்னை கட்டி அழைத்து நான் முத்தம் தருவதா? கண்ணே எங்க அடி கட்டழகு ராணி என் கட்டில் பக்கம் வாணி அடப்பாவி அடி கட்டி தங்க மேனி எனக்கு கட்டி முத்தம் தானே என் ஆசைக்கு இணங்கினால் இந்த சிவபுர கோட்டைக்கே நீ தாண்டி ராணி. அடப்பாவி சொல்வதை கேளு. எனக்கு எதுவும் தேவையில்லை. அதனால் கட்டி அடுத்த முத்தம் தரவே முடியாது. ஈசா இந்த கங்கைக்கு வந்து நிலவை பார்த்திருக்கிறா சுவாமி? அது என்ன ஒரு ருமாசா கூட்டுங்களா? அப்பதான் அழுகுறாங்க பொங்கலா. இந்த மாதிரி அழுதா யாருன்னா லவ் பண்ண தோணுமா? எவ்வளவு அழகா வசனம் பேசிக்கிறாங்க. ஐயா 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 லவ் பண்ண தோணுமா? ஐயா அது ஒரு லுக்கு மாமா சின்ன பொண்ணே கேளம்மா காதல் செய்த கோலம்மா தெய்வத்திற்கு நிலைமையாயிரு. சின்ன பொண்ணு கேளமா செய்த கோலமா சின்ன பொண்ணு கேளமா செய்த கோலமா உன்னிலையில் வாழுகிற உன்னை எண்ணினாலம்மா. நானும் கெஞ்சு கொண்டே வருகிறேன், நீயும் மெஞ்சிக் கொண்டே போகிறாய். ஆகினால் இறுதியாக கேட்கின்றேன், கட்டி அழைத்து முத்தம் கொடுக்க முடியுமா முடியாதா? இறுதியாக இல்ல, பலமுறை இல்ல, எத்தனை பேர் கேட்டாலும் சரி கூட கட்டி அழைத்து முத்தம் தரவே முடியாதுடா. கட்டி அழைத்து முத்தம் தரவே முடியாது. அது முடியாது முடியாது புடிவாத பேசுறாய். முடியாது முடியாது புடிவாத பேசுறாய். வீதியில் மக்கள் வேடிக்கை பார்க்குதம்மா, அம்மம்மா வேடிக்கை பார்க்குதம்மா. இந்த வாழ்க்கையிலே இந்த வாழ்க்கையிலே இந்த வேதனை
செய்ததம்மா அந்த வேதனையை மக்கள் நீதியில் வேடிக்கை பார்க்குதம்மா மக்கள் வேடிக்கை பார்க்குதம்மா இந்த வாழ்க்கையிலே மக்கள் வேடிக்கை பார்க்குதம்மா அந்த வேதனையை மக்கள் நீதியில் வேடிக்கை பார்க்குதம்மா மக்கள் வேடிக்கை பார்க்குதம்மா இந்த கங்கையை காப்பாற்ற வர மாட்டீர்களா சுவாமி பரமேசா? அவன் சரியான பொம்பளை பொறுக்கி நீ இல்லை உனக்கு பொம்பளை தந்து போயிட்டு இருப்பான் உனக்கு யார்தான் விட்டு போயிடறான் உன் வீட்டுக்காரன் காப்பாற்ற வரமாட்டான் இன்னும் சொல்லுகிறேன் கேள்வி என் இச்சைக்கு நீ இணங்கி விட்டால் உன்னை உயிர் தப்பலாம் கட்டி அடைச்சு முடியாது ஒருவரும் கிடையாது உன்னை காப்பாற்றணும் நான் தான் சாவையும் நான் இச்சைக்கு நீங்க உன்னை காப்பாற்றுவேன் பார்த்தா என் இச்சைக்கு மட்டும் உனக்கு கொடுக்குவேன் ரெண்டு பேரும் நான் வரும் நன்மைக்கும் தீமைக்கும் வழிகாட்டே ஏனோ துடிக்கின்றே விரலையோ மகள் கை பொன்னே சொர்க்கமும் நரகமும் நம்ம சமீரனை
இசையறிந்தோர்கள் மீட்டுங்களே இசையறிந்தோர்கள் மீட்டுங்களே இல்லை எங்கே காட்டுங்களே மகள் கை பொருளே உன்னை கவனிக்க இல்லையா ரொம்ப பாடுங்க கட்டி பிடிச்சி அதை கொடுக்க மாட்டேன் அப்பா வச்சு சொல்வதை கேள்வி கண்ணே தொட்டு பாலடி பெண்ணே என் இதயத்தை நீ ஒரு அழகான ரோஜா என்றுதான் இந்த ராஜா உன்னை காதலிக்கிறேன் உள்ளாக மாறி என் இதயத்தை கிழிச்சு விடாதே கண்ணே தொட்டு பாலடி உன்னை உள்ள முடியாதுடா முடியாது முடியாது டாவா முடியாது அழகான வர்ணிக்கிறேன் முடியாது எப்படிலாம் வர்ணிக்கிறேன் முடியாதுங்க எப்படி வர்ணித்தாலும் சரி நான் பதிவிரதையாக இருக்கின்றேன் அதனால் என் சுவாமி ஒருவரை மட்டுமே என் மனதில் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் உன்னை ஒருபோதும் ஏற்கவே முடியாது கண்ணே என் பல்லு என் மூக்கு என் கண்ணு என் ராசாத்து மடி கல்லோடு முத்து தகவா முடியாது முடியாது முடியாதா முடியாது 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 இவ எப்போது முடியாது என்று உரைத்தாலோ ஆமாங்க இவள் இருக்கக்கூடிய சிறைச்சாலையில நம்ம பாதாள சிறையில் இருக்கணும் ஆமாங்க செய்வது தவறிடா இந்த கங்காதேவி மட்டும் சிறையில் அனைவரும் அந்த தெய்வேந்திரன் அனைவரும் இப்ப இருக்காங்க சிறையில இருக்காங்க பாதாள சிறையில ஆமாங்க ஒருவரையும் விடக்கூடாது விடக்கூடாது அனைத்து அடிச்சு பண்ற வாடா